இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற கனவு பலித்தது அதான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நிலமும் தீ நீர் வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்க உலகம் ஆதலின். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து கடநீர் முகுந்த காமசுழி எழிலி அப்படின்னு கேட்டால் கார் 40 அந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து நெடு வெள்ளிச்சி நெடு வசி பறந்து வடு, இது வந்து 10 நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றினில் நூலில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. பாடல் வரியை கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்ட்டு கேட்பாங்க. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 இல்லை குரூப் 2ல் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 4 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் கனவு பலித்தது. இதில் பாருங்கள், இந்த பாடல் நூல் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பழையளவு காட்டும். இந்த பாடல் வந்து திருவள்ளுவர் மாலை அந்த நூலில் வந்து பாடலாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், தமிழ் பயின்ற அறிஞர்கள் யார்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சிவன். இவங்க 3 பேருமே தமிழில் பயின்ற அறிஞர்கள். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பொறுத்துகளை கூட இதை கேட்கலாம். இவங்களை பற்றி ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம், இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கே சிவன். இதை பார்த்திங்கன்னா ஒரு கூற்று காரணத்தில் கூட இந்த கேள்விகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் 8 தொகை நூலை பற்றி பார்க்கலாம். 8 தொகை என இதுக்கு ஏன் பெயர் வந்துச்சு, அதற்கான காரணம் என்ன? 8 நூட்களின் தொகுப்பு தான் 8 தொகை நூட்களாகும். இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய நூட்களின் தொகுப்பை குறிக்கிறது. 8 தொகை நூலுக்கு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தினுடைய தொகுப்பை குறிக்கிறது. அந்த நூட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா எதற்கு இதுக்கு 8 தொகை அப்படின்னு பேர் வந்துச்சு? 8 நூட்களின் தொகுப்பு தான் 8 தொகை. ஆனால் ஏன் தொகைன்னு கூட ஆட் ஆயிடுச்சுன்னா பல புலவர்களால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு, அதனால தான் இதற்கு தொகை என்ற பெயரும் வந்துச்சு. இந்த நூல் எதை பற்றி பாடல்களை கொண்டுள்ளதுன்னா அகத்திணையும் புறத்திணையும் பற்றிய பாடல்களை தான் இந்த 8 தொகை நூட்கள் வந்து கொண்டுள்ளது. அகத்திணை பற்றி பாடல்கள் வந்து 5, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. புறத்தை பற்றி பாடல் வந்து 2, 10 புறநானூறு. அகமும் புறமும் இரண்டும் சேர்ந்த நூல் பரிபாடல்.